எவ்வளவோ கட்சிகள் நம்ம இதுவரையுமே பார்த்துட்டோம். பாரதிய ஜனதா கட்சிகளே நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்ப புதிதாக ஒரு கட்சி வந்து இந்தியாவிலே தொடங்கப்பட்டிருக்கு. அந்த கட்சிய பத்தி எதனா பார்த்தீங்களா? ஆமா, இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அந்த கட்சி தானே. இல்ல தாவேகா பத்தி எதனா பேசுறீங்களா? இல்ல இல்ல, நீங்க ஏன் என்ன பேசினாலும் எங்க அண்ணன் அடிக்கிறீங்க. இங்க வாங்க, என்ன கண்டென்ட் பேச வந்தீங்களா? இன்ஸ்டாகிராம் கட்சினா தான் இப்ப அப்படிதானே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். நான் தெளிவா சொன்னேன், இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பிச்ச கட்சி. எங்க அண்ணன் கட்சி ஆரம்பிச்சா இன்ஸ்டாகிராம் போனாரு. ஓகே, என்னோட புரிதல் தப்பா இருக்கு. பிஜேபிக்கு ஒரே போட்டி நாங்க தாண்டா அப்படின்ற மாதிரி இறங்கி வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த வரையுமே நாங்க பிஜேபி எதிர்ப்போம்னு சொல்லிட்டு தாவேகா வந்தாங்க. சரி ஓகே, எப்படி பார்த்தாலும் தாவேகா சைடே போயிடும். ஓகே, இப்ப அந்த புதிய கட்சியை பத்தி நம்ம பாத்துடலாம். பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஜேபி. ஏதாவது உங்களால கெஸ் பண்ண முடியுமா? சிஜேபினா எப்படி? காங்கிரஸ் அது மாதிரி என்ன போறீங்களா என்ன? காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி இல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச்சா? ஆமாங்க, கரப்பாம்பூச்சி பாரதிய கட்சின்ற மாதிரி ஏதோ வச்சு கரப்பாம்பூச்சி எல்லாம் பிஜேபி எதிர்க்க களம் இறங்கிடுச்சா? அப்படிதான் நம்மளும் நினைச்சோம். இந்த பார்ட்டியை கேட்டது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இன்னும் அது அவ்வளவு ஃபன்னா. கரப்பாம்பூச்சி எனக்கு என்னடா இது, எனக்கு வந்த வாழ்வு நாட்டுல எனக்கு ரொம்ப டிமாண்ட் போல. ஆமா, இப்படி ஒரு கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, எதனாலன்னு சொல்லி நம்ம டீடைல்டா பாத்திரலாம். சரி, இந்த சம்பவம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல இந்த போலியான வழக்குகள்லாம் வந்து நம்ம நீதிபதி வழக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாருன்னா, இளைஞர்களை வந்து இந்தியால இருக்க இளைஞர்கள் எல்லாமே வந்து போலியான பட்டதாரிகள்லாம் கொடுக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றாரு. ஒரு கரப்பாம்பூச்சி போல அவங்க ஒரு ஒட்டுணி போல இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்திய நாட்டு இளைஞர்களை யாரெல்லாம் பிஜேபி அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கிறாங்களோ, பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாருமே வந்து கரப்பாம்பூச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன். இந்திய இளைஞர்கள் வேலை வெட்டிக்கு போகாம இருக்கிறதுனால அவங்க வந்து கரப்பாம்பூச்சி. அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்காம நீ டிகிரி படிச்சுட்டு போய் பக்கோடா வித்துட்டு வான்னு சொல்ற பிஜேபிக்கு அவர் என்ன சொல்லுவாரு? இப்படி கேக்குறீங்கல்ல, இப்படி கேள்வி கேட்கறவங்க தான் அவங்க காக்ரோச்ன்றாங்க. ஓ, கேள்வி கேட்கறவங்க எல்லாரும் காக்ரோச். அதாவது பிஜேபியோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, என்ன கேள்வி கேட்டனா நீ ஒரு மதவாத சக்தி, நீ வந்து இஸ்லாமிய கைக்கூலி, கிறிஸ்தவ கைக்கூலி சொல்லிடுவாங்க. இப்ப இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சானா, கரப்பாம்பூச்சின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுமே ஜென்சி பசங்களுக்கு கோபம் வருமா வராதா? இந்தியாவை பொறுத்தவரையுமே இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, அதிகமாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்குது. இப்படி இருக்க நாட்டை பொறுத்து நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா, கரப்பாம்பூச்சின்னு உடனே உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே நீ எதை வச்சு நீ இழிவா பேசுறியோ அதே நான் ஒரு பெரிய புரட்சியாக மாத்தி உனக்கு எதிராக நிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே எக்ஸைட்டா இருந்துச்சு இந்த கட்சி எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லி. இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஐடி ஓபன் பண்றாங்க, இந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி. பாத்தீங்கன்னா என்ன டேட்டான்னு சொல்லி. ஆமா, பேஜ் ஆரம்பிச்ச ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே 6 மில்லியன் கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 30 மில்லியன் கிட்ட. ஏன்னா நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்காங்கல்ல, ஆளும் கட்சி, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 8 மில்லியன் தான். அவங்கள பீட் பண்ணிட்டாங்க. நேத்து வர 10 மில்லியன் சம்திங் இருந்தாங்க. இன்னைக்கு இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் படி காங்கிரஸை பீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் இருக்குல்ல, அந்த கட்சியோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 13 மில்லியன் சம்திங் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க காங்கிரஸ்க்கு. அதையுமே இவங்க பீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்படி எங்களுக்கு எதிராக வளர்ந்து வர்ற யாரையாவது நாங்க வளர விடுவோமா? கண்டிப்பா விட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு எதிராக ஒரு கட்சி இருந்தாலே, ஒரு எலெக்ஷன் டைம்னு வருதுன்னா கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களோட செல்ல பிள்ளையா இருக்கிற அமலாக்கத்துறையை போ ஒரு ரைடு போயிட்டு வா அப்படின்னு அமுச்சு வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி பயமுறுத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இப்ப எங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய ஒரு புரட்சி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞர்களோட புரட்சி எப்படி நேபாள ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இங்க ஆன்லைன் புரட்சி பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவோம்? ரிப்போர்ட் அடிப்போம், லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி பலவிதமான முடக்குதல்களும் அச்சுறுத்தல்களும் அவங்களுக்கு. இந்த அமைப்புல எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குவாலிஃபிகேஷனை வைக்கிறாங்க. ரொம்பவே ஒரு நையாண்டித்தனமாக இந்த ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கப்பட்டாலுமே ரொம்ப ஆழமான சிந்தனைக்குரிய விஷயங்களை வந்து கவர்மெண்ட் நோக்கி கேட்குறாங்க. அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 13 மில்லியன் கிட்டே வந்து ஃபாலோவர்ஸ் போயிருக்காங்க. நிறைய பேர் மெம்பர்ஷிப்பும் போடுறாங்க. சரி, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல எப்படி இந்த பார்ட்டில ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லி அதுக்கு அவங்க குவாலிஃபிகேஷன்லாம் கொடுக்குறாங்க. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்கணும், உனக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கக்கூடாது, நம்ம சேர முடியாது வேற. ஓகே, இது ஒன்று. அடுத்ததான் லேசியா இருக்கணும், பிசிக்கலி ஒன்லி. அடுத்ததான் அந்த பிரெயின் வந்து இங்க கண்டினியூவா இருக்கணும். அதாவது லேசி, அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்ததான் வந்து ஒரு ஆன்லைன்லயே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் நீ ஆன்லைன்ல எப்பவுமே நீ அவைலபிள். அதாவது அவர் எதெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணாரோ அதெல்லாம் இவங்க குவாலிஃபிகேஷனா கொடுத்துட்டாங்க. ஆமா, அடுத்ததான் வந்து ஒரு பொலிட்டிக்கலி உனக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனல் டோன் இருக்கணும், அந்த டாபிக்லாம் அடிக்கடிக்க பேசுறதுக்குன்ற மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க இந்த பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இந்த கட்சிக்கு மேனிஃபெஸ்டோலாம் இருக்கு. ஓ, மேனிஃபெஸ்டோலாம் கொடுத்திருக்காங்க. அடுத்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சீஃப் ஜஸ்டிஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கலாம் வந்து அவங்களோட பணி நேரத்துல இருந்து ஓய்வு பெற்ற பிறகு எந்த பார்ட்டிலும் போய் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்றதா இவங்க மிகப்பெரிய ஒரு இதுவாவே இருக்கு. இது வந்து அந்த நீதிபதியை தாக்கி அடிச்ச மாதிரி இருக்கு. நீ எப்படி இங்க இருந்து ஓய்வு பெற்றோன்னு எங்க போவேன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்குதான் இந்த செக்குன்னு. இவங்க தேர்தலில் நிக்கிறாங்களா? மேனிஃபெஸ்டோலாம் கொடுக்குறாங்க இல்ல சும்மா நையாண்டிக்காக சட்டையரா பண்றாங்க? அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, இப்போ ஒரு பிஎம் எலெக்ஷனை பாக்குறோம் அது எங்களுக்கு கிடையாது, ஆனா நாங்க தொடர்ந்து கேள்வி எழுப்புவோம் அப்படின்றதா இவங்களோட மிகப்பெரிய ஒரு நோக்கமாவே இருக்கு.
அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு ஓட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தனிநபரோட ஓட்டு பறிக்கப்பட்டா டிலீட் பண்ணப்பட்டா உடனடியாக இந்த சிஇசி மேல ஒரு ஆக்ஷனே எடுப்போம், அரெஸ்ட் பண்ணுவோம் அவங்களன்னு சொல்லி. அப்படி ஓட் சோரி பண்ணலன்னா எங்க ஜியால ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அதுல வந்து கை வைப்பீங்க. ஆமா, அதனாலதான் இப்ப இந்த சேனல் முடக்கிறதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இது வந்து 2வது ரவுண்டா மேனிஃபெஸ்டோ. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் இருக்குல்ல, பாராளுமன்றத்துல பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்றது இவங்க 30 சொல்லி இந்த தொகுதி மறைவு கூட சேர்ந்து இந்த சில இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நீங்க 50 மாத்தணும், நாங்க மாத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா என்னென்ன மீடியா ஹவுஸ்லாம் வந்து அம்பானி அண்ட் அதானியால கைப்பற்றப்பட்டிருக்கோ அது எல்லாத்தோட லைசன்ஸும் நாங்க கேன்சல் பண்ணுவோம். இது மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டோ, அதாவது பிஜேபி பண்ற விஷயங்களுக்கெல்லாம் எதிர்மாறா நாங்க பண்ணுவோன்ற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மன்னிச்சுக்கோங்க, வடக்கு நண்பர்களை நம்ம வந்து உங்களுக்கு தெரியலடா, ஒன்றும் தெரியல, படிங்கடா, அரசியல் தெரியலடான்னு சொன்னோம். அவங்க இப்ப நமக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயே ஒரு ஜென்சி புரட்சி ஒண்ணு வந்துச்சு. நம்ம ஊர்ல எங்க ஜென்சி இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல, புரட்சியாங்க அது, வறட்சிங்க அது. சரி, இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒண்ணு. அடுத்ததா ஏதாவது ஒரு இப்ப ஒரு அமைச்சர் ஒரு கட்சியில இருக்கிறாங்கன்னா கட்சி தாவல் செஞ்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு 20 வருஷம் வந்து அங்க எந்த எலெக்ஷனும் நிக்க முடியாது. இது மாதிரியான விஷயங்களை நாங்க கொண்டு வந்துருவோம்னு சொல்லி டைரக்டா பிஜேபி எதிராக வந்து இறங்கி இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து கவர்மெண்ட்டை பார்த்து வச்ச முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. தர்மேந்திர பிரதான் தான் கல்வி அமைச்சரா இருக்கிறாரு சென்ட்ரல்ல. நீட் தேர்வுக்கு வினாத்தாள் வந்து லீக் ஆகுது. மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சு வந்து எழுதுற இந்த தேர்வுல இந்த மாதிரியான முறைகேடுகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாத ஒருத்தர் எதுக்கு கல்வி அமைச்சரா இருக்கணும்? அவரை வந்து இது பண்ண சொல்லுங்க, ரிசைன் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி கோரிக்கையை வச்சிருக்காங்க. கேள்வி கேட்டா என்னங்க பண்ணுவாங்க அவங்க? தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதை பத்தி இல்ல, பொதுவா அவர் போட்ட ட்வீட்ல மீட்டுக்கு, அதாவது நான் அவங்கள சந்திக்கிறேன் அந்த மீட்டுக்கு பதிலாக MEATன்னு போட்டு வச்சிருக்காரு. ஒரு சின்ன ஸ்பெல்லிங் அதை கூட கரெக்ஷன் பண்ண தெரியாதவர் தான் நம்மளோட கல்வி அமைச்சராக இருக்காரு, அதுவும் தேசிய அளவில். ஸோ அவரை டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இவங்க வச்சிருக்காங்க. இன்னொன்று, நீ கல்வி தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் படிச்சிருக்கேன், டிகிரி இருக்கு, ஆனால் எனக்கு வேலை இல்லைன்னு நீ சொல்லிட்டு நீ என்ன லேசிங்கிற காக்ரோச்சுங்கிறன்றா உன்னோட சிஸ்டத்தை முதல்ல மாத்து அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கிறதுக்கும் நான் அன்எம்ப்ளாய்டா இருக்கிறதுக்கும் காரணம் யாரு? காரணம் நீ தானே. என்ன அந்த நீதிபதி பேசும்போது என்ன சொல்றாரு, வெறும் இன்ஃப்ளூயன்சஸும் முழுக்க ஆன்லைனை நம்பியே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறாரு. அவன் வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு இங்க யாரு காரணம்? லட்சக்கணக்கில் கட்டி படிச்சுட்டு நீ போய் பக்கோடா வித்து சம்பாதிச்சுக்கோனா இதுக்கு எதுக்கு ஒரு கல்வி அமைச்சர் இந்த நாட்டில் இருந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை வைக்கும்போது எங்களை பார்த்து கொஸ்டின் கேட்குறேன்னா எதிர்கட்சியவே சும்மா விட்டதில்ல, நீ யாரு லுச்சா பையன் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு அந்த பக்கத்தை முதல்ல முடக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்திருக்காங்க 2.1. அதாவது கட்சி அவன் கட்சி ஆரம்பிச்சு அடுத்த தேர்தலில் தான் 2.0 கொண்டு போவான். ஒரு பக்கத்தை முடக்கினதுக்கே மறுபடியும் கம்பேக் கொடுக்குறோம் 2.0ல வந்திருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி இஸ் பேக் அப்படின்னு வந்திருக்காங்க. அந்த மாதிரிதான் வந்திருக்காங்க. இந்த கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் பயந்துருக்காங்க சொல்ல போனா. இப்ப தமிழ்நாட்டுல வந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்தது ஒரு தற்கொலை புரட்சியா போயிருச்சு. நமக்கும் இந்த மாதிரி எதுவும் ஆப்படிச்சிருவாங்களோ. ஏன்னா இன்னொரு விஷயம் சாதாரணமாக கொஸ்டின் இல்லைங்க அவங்க கேட்கறதுல எல்லாமே வந்து புரட்சிகரமா இருக்கு, வேலிடான பாயிண்ட். அவங்க வந்து இதை கொண்டு போன விதம் வேணா வந்து ஒரு நையாண்டித்தனமாக இருக்கலாம், இல்ல அனிமேஷன் வந்து இந்த காக்ரோச் இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அவங்க கேட்கிற பாயிண்ட் வந்து வேல்யூவா இருக்கு. வைக்கிற ஒரே விஷயம் வேணா பதில் சொல்லுங்க, எங்களுக்கு பதில் சொன்னா மட்டும் போதுன்ற மாதிரி அப்படிதான் அவங்க இறங்கியிருக்காங்க. அதனால உங்க சேனல் முடக்க பார்த்திருக்காங்க. தொடர்ந்து அவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. எந்த வேலை இதுக்கப்புறம் அப்ப பாத்தீங்களா, ஒரு ஆன்லைன்ல ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சா கூட அவ்வளவு பயப்படுது பாரதிய ஜனதா கட்சி. கொஞ்ச நாள் முன்னாடி நார்வேக்கு மோடி அவர்கள் போயிட்டு இருந்தாரு. அங்க ஒரு நார்வே சார்ந்த ஒரு ஜெர்னலிஸ்ட் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு பதில் அளிக்க முடியாம ஓடி வராரு. அப்ப ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, இப்போ அந்த ஜர்னலிஸ்டோட இணையதள பக்கங்கள்லாம் முடக்க பார்த்திருக்காங்க. இது என்ன ஒரு ஜனநாயக நாடா? அவங்களே கொஸ்டின் பண்றாங்க, இது ஒரு ஜனநாயக நாடா அப்படின்னு சொல்லிட்டு. சர்வதேச அளவுல இந்தியா வந்து இன்னைக்கு தலை குனியப்பட்டிருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான். பிஜேபி காரணம்னு சொன்னா அவர் வெளிநாடுகளோட உறவை வளர்த்துட்டு இருக்காரு. பாத்திருப்பீங்க, மெலடி முட்டாய் கொடுத்துலாம் நம்ம வெளியுறவுத்துறை. இங்கதான் மிகப்பெரிய கொஸ்டின். இப்ப நீங்க வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வரீங்கல்ல, இப்போ ஒரு அரசு பயணமா போயிட்டு வரீங்க, யாரோட வரிப்பணத்துல போயிட்டு வரீங்க? அது மக்களோட வரிப்பணம். அப்ப போயிட்டு நீங்க நாடு திரும்பும் போது நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தீங்க, இது மாதிரி நலத்திட்டங்களா கொண்டு வர போறீங்கன்னு கேட்க வேண்டிய உரிமைன்றது மக்களுக்கு இருக்கு. அதை நீ கேட்க கூடாது, நீ கேட்டாலே நான் ஓடுவேன்றது இது எவ்வளவு ஒரு கொடுக்கறதே எனக்கு பயம். விஷயம் என்னன்னா, நான் நிறைய பண்ணிட்டேன். அதாவது புதிய இந்தியாவை பிறக்க வைக்கிறதுக்கு என்னாலான முயற்சிகளை நான் பண்ணிட்டேன். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ப்ளீஸ் என்கிட்ட கொஸ்டின் கேட்காதீங்க
அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்கணும்னா, இப்ப நல்லா இருக்க ஊரை எப்படி நம்ம மதவாதமா மாத்துறது, இங்க ஒரு அப்படிலாம் தர்கா கேட்கக்கூடாது. ஏங்க உண்மையாதாங்க, இப்ப இங்க ஒரு தர்கா இருக்குன்னா அதை எப்படி இடிச்சுட்டு ஒரு இந்து கோவிலா மாத்துறது, ம். இப்ப முஸ்லிம்ஸ் எப்படி ஒரேடியா அபண்டமாக வந்து இந்தியாவுக்கு எதிரானவங்க பேசுறது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி முஸ்லிம்ஸோட கேள்வி வீடை மட்டும் எப்படி டார்கெட் பண்ணி ஆ. இடிக்கிறது, சும்மா முஸ்லீம் நடந்து போனா நீ வந்து பீஃப் கறி எடுத்துட்டு போற, நீ எப்படி ஆமா. அடிக்கிறது, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டீங்கன்னா ஒரு அசால்ட்டா பதில் சொல்வாரு. இது மாதிரிலாம் கேட்டு இந்த மாதிரி தொடர்ந்து கேக்குறீங்களே, இல்லன்னா இன்னும் சிறுபான்மையினால கேட்கலாம், ஜி என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, உங்க ட்ரெஸ் அவுட்ஃபிட் பத்தி சொல்லுங்க ஜி அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டா பதில் போயிட்டு சொல்லுவாரு. சம்பந்தம் இல்லாம நாட்டோட முன்னேற்றம் வளர்ச்சின்னு கேட்டா அப்படி பாப்பாரு. அப்படின்னா சிறுபான்மை நலன் பத்தி எல்லாம் கேக்குறீங்க, கேக்குறீங்க. எப்ப நீங்க பதில் அளிப்பீங்கன்னு கேக்குறீங்க. ம். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் கேட்டா எங்க அஜய்னால பதில் சொல்ல முடியாது, கஷ்டமா கேளுங்க. அப்ப உங்களுக்கு உங்க வழியிலே வரன்ற மாதிரி இந்த புரட்சி ஆரம்பிச்சது. இந்த கட்சி நம்மளை பொறுத்த வரையுமே என்னதான் ஒரு காமெடியான ஃபன்னியா விஷயம் கடந்து போயிட முடியாது. ஏன்னா ஜென்சி புரட்சின்றது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அதனால இந்த கட்சி ஓபன் பண்ணப்பட்டதுக்கு பல தரப்புல இருந்து பல்வேறு வார்த்தைகள், திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மகுவா மைத்ரா, அதுக்கப்புறம் கீர்த்தி ஆசான்னு சொல்லி எல்லாருமே இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த அதாவது news. இவங்க யாரும் இனிமே காங்கிரஸ் நம்பி பிரயோஜனம் இல்ல, காக்ரோச்ச நம்புவோம்னு இறங்கிட்டாங்கன்னா ரெண்டே பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு ஒண்ணு பிஜேபி, இன்னொன்னு இன்னொன்னு சிஜேபி. நல்லா இருக்குல்ல? அப்ப நடுவுல காங்கிரஸ் காணாமலே போயிடுச்சு. ஆமா, மக்கள் இப்ப நிலைமையில இருக்கிறாங்க. இது வந்து அனைத்து இளைஞர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. கவர்மெண்ட்ல வந்து ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. அதனால நீங்க பாத்தீங்களா, இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணதலே தெரியும். என்னதான் பிஜேபி வந்து மக்கள் ஃபுல்லா ஆதரிக்கிறாங்க இந்தியா ஃபுல்லான்னு சொன்னாலுமே இவ்வளவு பேர் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா ஜாயின் பண்றாங்க. நீங்க வந்து எங்க ஜிய குறைவு மதிப்பிடுறீங்க. இப்ப ஒரு அந்த பார்ட்டில சேர்ந்த காங்கிரஸ்காரன் லிஸ்ட் எல்லாம் எடு, அமலாக்கத்துறை ரைடுக்கு அனுப்பு அப்படின்னு நேரம் ஆரம்பிச்சிருப்பாரு அவரு. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் வந்து இந்த கட்சி மறுபடியும் உயிர் தெழுந்து வந்திருக்கு. இந்த கட்சி யார் உருவாக்குனாரு அதை பேசாம போயிட்டுமே, நிறைய விஷயங்கள் இருக்கிறதால. அஜித் தீப்கே அப்படின்ற ஒரு தனிநபர், ஒரு பட்டதாரி. இவர் வந்து நிறைய டிஜிட்டல் ஒர்க்லாம் பார்த்திருக்காரு நிறைய கட்சிகளுக்கு, வெளிநாட்டுல இருக்கிறாரு. இவர் ஆரம்பிச்ச இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இவ்வளவு பெருசா போயிருக்கு. மக்கள் இவரை நம்பி நிறைய ஜென்சி பின்னாடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய போஸ்ட் மீம்ஸ், அதாவது உனக்கு வந்து நான் பதாகை வச்சுட்டு போராட்டம்லாம் பண்ணணும் இல்லை, என்னோட ஒரு சிங்கிள் மீம் வச்சு நான் உன்னை ஆட்டி காட்டுறேன்ற மாதிரி இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நாடே அளந்து கொண்டு போயிருக்குது. எங்க பார்த்தாலும் சிஜேபி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பல பேரும் அந்த பார்ட்டி, அதாவது தமிழ்நாட்டுல இருந்து பல பேரும் அந்த பார்ட்டில சேரலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனையும் போயிட்டு இருக்குது. ஆமா, நம்மளும் போய் சேர்ந்துருவோம், அதான் நமக்கு நல்லது. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கட்சி இதுக்கப்புறம் முடக்க வேண்டிய வலைகள் எந்த அளவுக்கு இறங்குறாங்கன்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம்.